friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு anniversary decoration தான் பார்க்க போகிறோம். ரொம்பவும் சிம்பிளாக ஈஸியாக இருக்கும், பட் ரொம்ப கிராண்டாக தெரியும். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு. இப்போது இந்த மாதிரி ஒரு ஹாட்டின் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சென்டரில் இருக்க ஹாட்டினை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ரெட் கலர் சார்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹாட்டின் மாதிரி கட் பண்ணிவிட்டு பேக் சைடில் தெர்மாக்கோல் ஷீட்டோ இல்லை கார்ட்போர்டோ யூஸ் பண்ணி ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி டபுள் டேப்போ இல்லை கம்மோ வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஹாப்பி ஆனிவர்சரின்றதை நான் ஆயில் பேஸ்டல் நான் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹாப்பி ஆனிவர்சரி நான் எழுதி வச்சுருக்கேன். நம்ம எந்த ஸ்கெட்சோ இல்லை ஒயிட்னரோ இந்த மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை எங்கே ஃபிட் பண்ண போகிறோமோ அதுக்கு முன்னாடி இந்த ஹாட்டினுக்கு பேக் சைடில் டபுள் டேப் ஒட்டி அந்த இடத்துல ஒட்டிடணும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெப் ரொம்பவும் ஈஸி. இந்த மாதிரி ஒரு ஷீட் வச்சு தான் நம்ம ஃப்ளவர் செய்ய போகிறோம். இது நம்ம கலர் டிஷ்யூன்னு சொல்லுவோம். இது செய்யும் போது ரொம்ப கிராண்டாக இருக்கும், பட் ரொம்ப ஈஸியான ஒரு ஃப்ளவர் மேக்கிங்னே சொல்லலாம். இந்த பேப்பரில் செய்யும் போது ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நம்ம அந்த ஃப்ளவர் செஞ்சு நம்ம அந்த ஹாட்டின் ரெண்டு விஷயந்தான், ஆனால் அது எவ்வளோ ஒரு கிராண்டாக உங்களுக்கு தெரியும்னு பாருங்களேன். இப்போது இதை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஷீட்டை ஓப்பன் பண்ணால் ரொம்ப லாங்காக இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டாக மடித்து அதை நாலாக மடித்து ஒரு ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துடணும். ரெண்டாக மடித்தாச்சு, இது நாலாக மடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு தடவை இதை மடிச்சுட்டு இப்போது இதை ரெண்டாக நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ண போகிறோம். நல்லா ஈக்குவலாக சமப்படுத்திக்கோங்க. இதை நம்ம ஓரத்தெல்லாம் ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா ரொம்ப நேரம் ஆகும். இந்த மாதிரி சிசரில் ஈக்குவலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைடு ஓரத்துலலாம் மடிப்பு இருக்க மாதிரி இருக்க பாருங்கள், அதுவுமே அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம கட் பண்ணி விட்டுறது ஈஸியாக இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி ஜிக்ஸாக் வேல எவ்வளோ குட்டியாக மடிக்க முடியுமோ அந்த மாதிரி நம்ம மடிச்சுக்கணும். ஓகே, இந்த மாதிரி மடிச்சுட்டு சென்டர் பாயிண்ட் வச்சு இல்லை த்ரெட்டோ இல்லை ஸ்டாப்லரோ வச்சு அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு இது பண்ணிடணும். த்ரெட்டு வச்சு நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த எட்ஜஸை ஃப்ளவர் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணுறோம். அந்த இதழ் நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக இந்த ஷேப்பில் நான் கட் பண்ணுறேன். இப்போது இதை இப்படி விரிச்சிட்டு ஒவ்வொரு ஷீட்டாக இந்த மாதிரி நம்ம எடுத்து விடணும். எடுத்து விட்டு ரெண்டு சைடுமே அந்த மாதிரி பண்ணுறப்போ ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு ஒரு ஃப்ளவர் கிடச்சிரும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்பவும் அழகாக ரொம்ப கிராண்டான ஒரு டெக்கரேஷனாக இருக்கும். ஒன்று விடாமல் எல்லாத்தையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விடணும். அவ்வளோதான். இப்போது இன்னொன்று ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக நம்ம சின்ன பிள்ளையில் விசிறி மாதிரி செஞ்சு விளையாடுவோம்ல, அதே மெத்தடு தான். இங்கே கொஞ்சம் பல்கியாக நம்ம அந்த பேப்பர்ஸை இது பண்ணுறோம். இந்த இடத்துல ஒரு த்ரெட்டை நான் கட்டிடுறேன். கொஞ்சம் டைட்டாக கட்டணும். ஸ்டாப்லர் போட்டாலும் ஓகே தான். இப்போது அது எக்ஸ்ட்ரா த்ரெட்டை நம்ம கட் பண்ணிவிட்டு
இந்த எட்ஜஸை வந்து ஷார்ப்பாக நம்ம கட் பண்ணுறோம். ஃபெதர் மாதிரி. இப்போது அந்த விசிறி மாதிரி இப்படி விரிச்சிட்டு நம்ம ஒவ்வொரு ஷீட்டாக அப்படி எடுத்து விடணும். இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த ஹாட்டினை சுற்றி நம்ம செட் பண்ணுற மாதிரி. இந்த சைடும் அந்த மாதிரி எடுத்து விடுறோம். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம ஒரு 20 ஃப்ளவர்ஸ் ஆச்சும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா வந்துட்டு நம்ம அந்த ஹாட்டினை சுற்றி ஒட்டுறப்ப எப்படியும் 20 ஃப்ளவர்ஸ் வந்துடும். அப்போ நம்ம 10 ஷீட்ஸ் வாங்கினோம்னா தான் இது கரெக்டாக இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி 20 ஃப்ளவர்ஸ் நம்ம செஞ்சுக்கணும். இந்த 20 ஃப்ளவர்ஸும் செய்கிறதுக்கு நமக்கு ஒரு 1/4 மணி நேரம் கூட ஆகாது. 15 மினிட்ஸில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த மாதிரி டபுள் டேப் வச்சு பேக் சைடில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கிறோம். அப்படியே இதை வச்சு வாலில் ஒட்ட போகிறோம். ரெடி ஆயிடுச்சு. எல்லா ஃப்ளவர்ஸும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஹாட்டினை சுற்றி அங்கங்கே சின்ன சின்ன ஹாட்டின்ஸ் நம்ம ஒட்டுறதுக்காக அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வாலில் அங்கங்கே சின்ன சின்ன ஹாட்டின்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கிளிட்டர் ஷீட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நடுவில் பெரிய ஹாட்டினாக ரெடி பண்ணிட்டு பக்கத்தில் 2 சைடுமே வந்துட்டு சின்ன சின்ன ஹாட்டின்ஸ் ஒட்டும் போது ரொம்பவுமே வந்து கிளாஸியாக இருக்கும் அந்த டெக்கரேஷன் ஒர்க்கு. இப்போது அதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளிட்டர் ஷீட் எடுத்துக்கிறோம். பேக் சைடில் அது க்ளூ கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஹாஃப் ஹாட்டின் மட்டும் வரைஞ்சிட்டாலே இங்கே கட் பண்ணோம்னா நமக்கு டபுள் சைடும் நமக்கு அழகாக வந்துடும். இதே மெத்தடில் தான் நம்ம எவ்வளோ பெருசு நம்ம கட் பண்ணணுன்னாலும் இந்த ஹாட்டினை ஒரு சைடு நம்ம வரைஞ்சிட்டு செய்யும் போது 2 சைடும் ஈக்குவல் ஷேப்பாக இருக்கும். நான் சென்டரில் சார்ட்டில் கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு சார்ட்போர்டில் ஒட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு ஷேப்பாக கட் பண்ணப்போ ரொம்பவும் அழகாக வந்துச்சு. இதே மாதிரி இந்த ஃப்ளவர்ஸை வந்து அந்த வாலில் வந்துட்டு ஷேப்பாக நம்ம ஸ்டிக் பண்ணிகிட்டே வரணும். பேக் சைடில் நம்ம டபுள் டேப் ஒட்டியிருக்கோம். இந்த மாதிரி அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஒட்டிகிட்டே வந்தோம்னா ரொம்ப கிராண்டான டெக்கரேஷன் நமக்கு ரெடி ஆகிடும். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த டெக்கரேஷன் ஃபுல்லாக நமக்கு செய்கிறதுக்கே 1 மணி நேரம் கூட ஆகாது. நமக்கு இந்த ஃப்ளவர் செய்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். நமக்கு 1/4 மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரமே கூட நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை ஸ்டிக் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். எல்லாம் ரெடி பண்ணி நம்ம முன்னாடியே வச்சுட்டு இதை ஒரு சர்ப்ரைஸ் டெக்கரேஷனாக கூட நம்ம செய்ய முடியும். ஏன்னா இந்த ஃப்ளவர்ஸ்லாம் முன்னாடியே ரெடி பண்ணிட்டு டக்குன்னு அந்த நேரத்தில் நம்ம செட் பண்ணுறது ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சீலிங்கில் பலூன்ஸ் நம்ம ஒட்டுறோம்.
இந்த பலூன்ஸ் எப்படின்னா சென்டராக ஒரு பெரிய பலூன் ஒட்டிட்டு அது சுற்றி ஒரு ஸ்டெப் வந்து பலூன்ஸ் ஓட்டுறோம். அப்புறம் ஒரு லைன் வந்து நம்ம எம்டியாக விட்டுட்டு திரும்ப ஒரு லைன் வந்து பலூன்ஸ் ஒட்டுறப்ப அது ரொம்ப நீட்டாக இருக்கும். டெக்கரேஷன் வந்து நமக்கு கிராண்டாக காட்டும். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்துட்டு ரிப்பன்ஸ் நம்ம செட் பண்ணியிருக்கோம். அந்த ரிப்பனில் என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி ஃபோட்டோஸ் ஹார்டின் ஷேப்பில் நம்ம இந்த ரிப்பனில் வந்துட்டு பின் பண்ணிடலாம். ஃபோட்டோஸுமே வந்து நான் ஸ்டாப்லர் பின் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ரிப்பனை கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரைட் ஆக்கி அதில் வந்து நம்ம ஸ்டாப்லர் பின் போடுறோம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹார்டின்ஸ் நம்ம யூஸ் பண்ணி ஸ்டாப்லர் பின் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள், ஃபோட்டோஸுமே வந்து டபுள் சைடுமே வந்து ஃபோட்டோ வச்சு சென்டரில் ஒரு பின் பண்ணியிருக்கேன். மேலே சென்டரில் ஒரு பின் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்துட்டு அந்த வெயிட்டுமே பேலன்ஸ் ஆகும். இப்போ ஃபுல் டெக்கரேஷனையும் பாருங்கள், ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப கிராண்டாக தெரியும் நமக்கு. இன்னொரு விஷயம், அந்த ஹார்டினில் நம்ம லைட் செட் பண்ணியிருக்கோம், எல்இடி லைட் செட் பண்ணியிருக்கோம். டேபிளில் நம்ம கேண்டில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறப்போ இன்னமும் இந்த டெக்கரேஷன் வந்து கிராண்டாக தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கீப்